திமுகவும் பிஜேபியும் உள்ள ஒரு மறைமுக கூட்டணி தான் காரணம். திமுகவும் பிஜேபியும் தனித்தனி கிடையாது. இதை நாங்கள் வெரி ஃபஸ்ட்டு டேலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இவங்க கத்துற மாதிரி கத்துவாங்க, அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. பிஜேபி என்றைக்குமே இந்த 2 இடத்துல ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓபிஎஸும் வேணும், இபிஎஸும் வேணும், அன்புமணியும் வேணும், ராமதாஸும் வேணும். இந்த மாதிரிலாம் டபுளாக விளையாடுறது எல்லாமே அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து நாளைக்கு எலெக்ஷனில் இபிஎஸ் என்ன ஆவாரோ தெரியாது. ஒருவேளை காங்கிரஸ் பேச்சுக்கு சொல்கிறேன், திமுக விட்டு வெளில வருதுன்னு வைங்களேன், திமுக தனியாலாம் இருக்காது. அடுத்த செகண்ட் பிஜேபிக்கு போய் டக்குன்னு தயாநிதி மாறனுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்க போகிறீங்க, கனிமொழிக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்க போகிறீங்கன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படலாம் வேண்டாம். அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். அப்போ அவங்களுடைய ஒப்பந்தம் பிஜேபி கூட எப்போதுமே இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளவோ இடி ரெய்டெல்லாம் நடந்திருக்கு. அந்த டாஸ்மார்க் ஊழல், அப்புறம் வந்து மணற்கொள்ளை, எல்லாத்துக்கும் ரெய்டு நடந்தது. நாங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்கோம், நாங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டோம், இதை சப்மிட் பண்ணோம். பிஜேபி என்னெல்லாமா சொன்னாங்க. அடுத்த ஸ்டெப்பு எங்கே போச்சு?